கும்பகருணன் அல்லது கும்பகர்ணன் ஆங்கிலம் கும்பகர்ணா சமசுகிருதம் கும்பகர்ண் என்பவன் இந்து புராணமான இராமாயணத்தில் இடம்பெறும் ஒரு கதை மாந்தர். இவன் அரக்கர் குலத்தைச் சேர்ந்த இலங்கை அரசன் இராவணனின் தம்பி ஆவான். பிரம்மனிடம் தவறுதலாக நித்திரை என்னும் வரத்தை கேட்டு பெற்றான். அதனால் அவனது வாழ்வில் பல காலம் தூக்கத்தில் கழிந்தது. அவனுக்கு கொடூரமான அளவு மற்றும் மிகுந்த பசி இருந்தபோதிலும் அந்தச் சமயங்களில் நல்ல குணமுடையவன் மற்றும் சிறந்த போர்வீரன் என்று விவரிக்கப்பட்டான். இருப்பினும் அவன் அவனது சக்தியை காட்ட போரின்போது பல குரங்குகளைக் கொன்று சாப்பிட்டான். இராவணனின் செயற்பாடு சரியல்ல என்று தெரிந்தும் ராமன் சீதையை மீட்க இராவணனுடன் புரிந்த போரில் இராவணனுக்கு உதவினான். இப்போரில் அவன் இறந்தான். அவன் போரில் மிகவும் பலசாலியாகவும் புத்திசாலியாகவும் யாராலும் வெல்ல முடியாத போர்வீரனாக கருதப்பட்டான். தேவர்களின் அரசனான இந்திரன் அவனையும் அவனது பலத்தையும் கண்டு கவலையடைந்து அவன் மீது பொறாமைப்பட்டான். அவனது சகோதரர்களான ராவணன் மற்றும் விபீடனன் ஆகியோர் ஆவர். கும்பகர்ணன் பிரம்மாவை நோக்கி ஒரு பெரிய வேள்வியையும் தவத்தையும் செய்தான். பிரம்மாவிடம் ஒரு வரம் கேட்க வேண்டிய நேரம் வந்தபோது அவனது நாக்கை இந்திரனின் வேண்டுகோளின் பேரில் சரசுவதி தேவியால் கட்டப்பட்டது. இதன் காரணமாக இந்திராசனத்தை இந்திரனின் இருக்கை கேட்பதற்கு பதிலாக அவர் நித்ராசனத்தை கேட்டார். தூங்க படுக்கை. அவர் நிர்தேவத்வத்தை தேவர்களை நிர்மூலமாக்குவது கேட்க விரும்புவதாகவும் அதற்கு பதிலாக நித்ராவத்வம் தூக்கம் கேட்டதாகவும் கூறப்படுகிறது. அவரது கோரிக்கை வரமாக வழங்கப்பட்டது. இருப்பினும் அவரது சகோதரன் ராவணன் பிரம்மாவிடம் இந்த வரத்தை தவிர்க்கச் சொன்னான். ஏனெனில் இது உண்மையில் ஒரு சாபக்கேடாக இருந்தது. அவன் 6 மாதங்கள் தூங்கினான். அவன் விழித்தபோது மனிதர்கள் உட்பட அருகிலுள்ள எல்லாவற்றையும் சாப்பிட்டார். அவன் புக்குரோஷ்ஜாய் ஃபெஜுரின் அல்பேனியன் என்றும் அழைக்கப்படுகிறான்.